ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னுஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், ஆரஞ்சில் ஜூஸ் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த ஆரஞ்சு வந்து மிக்ஸி ஜாரில் ஜூஸ் போட மாட்டாங்க. வந்து ஒன்று ஜூஸர் இருக்கும், அப்படி இல்லைன்னா அப்படியே உரிச்சு சாப்பிடும். ஏன்னா நம்ம இதில் வந்து ஜூஸ் போட்டோம்னா கொஞ்சம் கசப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த கொட்டை எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால இதில் வந்து ஒரு கசப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கசப்பு வராமல் எப்படி இதில் வந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸ் போட போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல அதுக்கு வந்து இந்த ஆரஞ்சை வந்து நல்லா உரிச்சிட்டு நம்ம அந்த உள்ளே இருக்கிற ஆரஞ்சை ஸ்லைஸாக எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லைஸாக நம்ம எடுத்து வச்சிட்டோம். ரொம்பலாம் எடுக்க வேண்டாம், சும்மா அந்த மேல் தோலை மட்டும் எடுத்துருங்க. இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னடா ஆரஞ்சு ஜூஸ் அப்படி இதெல்லாமே போடுறான்ல யோசிக்காதீங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கசப்பு இருக்கும். நம்ம ஜூஸ் போட்டால் கூட கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அந்த கசப்பு தன்மை வராமல் போடுறதுக்கு ஒரு சில பேர்த்துக்குலாம் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி அந்த ஆரஞ்சை வந்து கசப்பு தன்மை இல்லாமல் போடுறதுன்னு. இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம ஜூஸர்லேயோ இல்லை நம்ம மிக்ஸி ஜார்லேயோ பல்ஸை விட்டு எடுத்தாலே அந்த கசப்பு தன்மை கொட்டை வந்து அந்த கசப்பு, அதாவது கொட்டை வந்து நம்மளுக்கு நல்லா கிரைன் ஆகும்போது அந்த கசப்பு தன்மை வரும். ஸோ அந்த மாதிரி கிரைன் ஆகாமல் பல்ஸை மட்டும் விட்டு எடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கோம், சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இப்போது ஆரஞ்சு ஸ்லைஸ் எடுத்தோம் இல்லையா, இதை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் பல்ஸ் விட்டு, அதாவது ஒரு சுற்று விட்டு திருப்பி ஆஃப் பண்ணணும். பல்ஸ் விட்டு எடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டு எடுத்தோம்னா அந்த சாறு மட்டும் நம்மளுக்கு இறங்கும். அந்த சக்கையெல்லாம் வந்து அப்படியே தான் கிரைன் ஆகாமல் அந்த சக்கை இதுக்குள்ளே இருக்கிற அந்த விதைகள் அதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த கசப்பு தன்மை வராது. இப்போ நான் அதை எப்படி கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பல்ஸ் பண்ணிட்டே இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பல்ஸ் விட்டு எடுத்ததில் ஓரளவுக்கு ரொம்பவும் கிரைண்ட் பண்ணிடாதீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு இருக்கும் எல்லார் வீட்லேயும். இதில் வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாக இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா, நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா இதில் இருக்க ஜூஸ் வந்து அப்படியே உள்ளே இறங்கும். தண்ணி விட வேண்டாம். தண்ணி வந்து நம்ம திருப்பி இந்த ஃபில்டரான ஜூஸை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு திருப்பி சுகர் போட்டு அடிக்கும்போது வேணும்னா உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னொன்று, ஒரு சில பேர்த்துக்கு தண்ணி சேர்க்கலைன்னா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷன் தான். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அழுத்தி விட்டுருக்கேன். நல்லா அழுத்தி இது பண்ணதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. நான் 2 பழம் எடுத்திருக்கேன், நல்லா பெரிய பழமாக எடுத்திருக்கேன். இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து என்னடா பழம் இன்னும் ஒரு மாதிரி நல்லா கிரைன் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி திருப்பி ஒரு 2 பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து கிரைண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஜூஸ் கிடைக்கும். சரி, இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து இந்த ஃபில்டர் ஜூஸை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு சுகர் போட்டு திருப்பி ஒரு தடவை அடித்து எடுக்கப்படும். இப்போ பாருங்கள், இப்போ ஜூஸ் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இதை மிக்ஸி ஜாரில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்குது இந்த பழம். ஸோ நான் எடுத்த பழம் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா, ஒரு 1/2 டம்ளருக்கும் கம்மியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் தண்ணி ஊற்றிட்டேன். இந்த ஸ்டேஜ்லேயும் தண்ணி ஊற்றலாம், இல்லை நீங்கள் திருப்பி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். ஏன்னா பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. இனிப்பான பழம்னா சுகர் கம்மி பண்ணிக்கோங்க. பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறனால ஒரு 5 ஸ்பூன் நான் சர்க்கரை போடுறேன். இப்போ சர்க்கரை போட்டாச்சு. இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஜூஸர் ஒரு ஜூஸர் இருந்தாலும் ஓகே, இல்லை மிக்ஸி ஜார்லேயே வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஜூஸர் தேவைப்படாது. இருக்கிறவங்க பண்ணுங்கள், இல்லாதவங்க வந்து மிக்ஸி ஜாரில் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து ஆரஞ்சு பழத்தில் கூட நம்ம கசப்பு இல்லாமல் ஜூஸ் போட்டு எடுக்கலாம். ஸோ இப்போ இதை மறுபடியும் ஒரு 2 தடவை பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் சர்க்கரை போட்டு ஒரு தடவை அடிச்சிருக்கேன். இப்போ நம்ம அடித்ததில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நுரக்கட்டியிருக்கு. இப்போ வந்து நான் வந்து இதில் ஐஸ் க்யூப் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சர்க்கரை போட்டுட்டு ஐஸ் க்யூப் ஒரு 2-3 க்யூப் போட்டுட்டு நீங்கள் அடிக்கிறனா அடித்து போட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி மாற்றிட்டு கூட ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து டம்ளரில் மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூ ஆகிடும். சூப்பராக இருக்கு.